ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசி உண்மையில் இவர்கள் யார்? என்ன குணாதிசயத்துல பிறந்தாங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுங்க ஐயா. நம்ம காலச்சக்கர ரீதியாக நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அவங்க வழிகாட்டிகள், ம். வாத்தியார்கள், அதனால் ஆசான்கள்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அடையாளம். ஆராய்ச்சியாளர் அப்படின்ற விஷயமும் உண்டு. ஆன்மீகவாதிகள். ஆமாம். அதாவது மதத்தையே மத குருமார்களாக வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இவங்களுக்கு. இப்போ இதில் தனுஷுக்கு இந்த உபயராசி அப்படின்றதுனால ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு செய்கிறோம், யாருமே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. யாருமே நம்ம உணர்வை மதித்து நம்மளை ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு கை கொடுத்து உதவுறதில்லை அப்படின்ற அந்த ஏக்கம் இருக்குது. அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் பதவிக்கு மறுக்கக்கூடிய ராசி தனுசு. பதவி புகழ் அந்தஸ்து தானுங்க இன்னைக்கு முக்கியமாக இருக்குது. இன்ன காலத்தில் பவர், அந்த பவரை தடுக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால 10ஆம் இடமான மகரத்துக்கு 12ஆம் வீடு தான் தனுசு காலச்சக்கரம். அப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கோயிலில் அர்ச்சகர் இருக்கார், அல்லது ஒரு ஆன்மீகவாதி இருக்கார், ஒரு மடாதிபதி இருக்கார். அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட போய் இப்பேற்பட்டவர்களும் போய் வணக்கம் சொல்லலாம், மரியாதை செலுத்தலாம். ஆனால் அதுக்கு பிறகு மறந்துடுவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போ இவருக்கு என்ன அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுறது தான். நல்லா இருப்பா, எங்கிருந்தா நல்லா வாழ்த்துவார்கள், வாழ்த்துவதற்கென்றே பிறந்தவர்கள். இப்போ இவர்களுக்கு என்னைக்கு தான் உதயம் அவங்கய்யா? எப்போ மேலே வருவாங்க? அதுதான் தியாகம்னு பேர். எவ்வளோதான் பண்ணுறது? ஏன்னா ஒரு சில பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒருத்தர் அப்படியே தூக்கிட்டு ரெடி பண்ணி விட்டு அப்படியே மேலே அனுப்பிச்சுட்ருங்க. ஏன்னா இன்னைக்கு மதம் அல்லது கடவுள் நம்பிக்கை இது எல்லாமே மாறக்கூடியது, ஒரு நிலையாக இருக்கிறது. அதனால தான் பவர் செலுத்த முடியறதில்லை அவங்களால. அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்கு. அப்போ நம்பிக்கை சார்ந்து ஒரு கூட்டம் கூட்டிடுவாங்க, அதை இது பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர்கள் இந்த தனுசில் பிறந்தவர்கள் அவர்களுக்கென்று விதி கொடுப்புனையில் ஆன்மீகத்தில் தான் சம்பாதிக்கணும்னு இருக்கும். அப்போ அவங்க கார்பரேட் சாமியார்களாகவும் மாறலாம். புரிஞ்சுதுங்கய்யா நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு. ரைட்டுங்கய்யா. ஐயா இப்போ என்னென்னா, அடுத்து இவர்களை ஆட்டி வைக்கக்கூடிய அந்த 144 தன்மைகளை பற்றி சொல்லுங்கய்யா. இவங்களுக்கு 12 ராசியை மெர்ஜ் பண்ணி பார்க்கறது. தனுசுலேருந்து மகரத்துலேருந்து கடைசி விருச்சிகம் வரைக்கும் தனுசு இன்ட்டு மகரம், தனுசு இன்ட்டு கும்பம், இப்படியே 12. அது சிந்தனையே 12ஆக பெருக்கிறது. தனுசுக்கு மகரம் என்ன செய்யுது, தனுசுக்கு கும்பம் என்ன செய்யுது அப்படின்னா அதுக்குள்ளுக்குள்ள நட்சத்திர சர்க்கியூட்டை பார்க்கணும். இப்போ தனுசில் இருக்கிறது மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3 கிரகங்கள் நட்சத்திரம்னு நான் சொன்ன உடனே அதை கிரகங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். கேது, சுக்கிரன், சூரியன் மகரத்தில் இருக்கா, கும்பத்தில் இருக்கா, மீனத்தில் இருக்கா, இப்படி 12ல் ஏதோ ஒன்றில் உட்கார்ந்தாகணும்ல. கண்டிப்பாக அதில் உட்கார்ந்தா அதோட அது தொடர்பு படுத்தணும். இப்படி ஒரு ராசிக்கு 12. அது மாதிரி இவங்களுக்கு பணம் எப்படின்னு பார்க்கறதுக்கு அங்கே இருக்கிற நட்சத்திரம் என்ன, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் அங்கிருந்து கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இப்படி அந்த 12ஓட எப்படி தொடர்பு வச்சிருக்குன்னு பார்க்குறது. இப்படி தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் 12 எடுக்கும்போது 12 × 12 144. அந்த தத்துவத்தில் பார்க்கும்போது தான் மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். இப்போ நீங்கள் நானும் தான் ரொம்ப நாளாக கேட்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஜோசியர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வீணாக புலம்புறதெல்லாம் அவங்கெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கவுங்க கர்மா இந்த 144 தத்துவத்தில் இப்போ விதிக்கப்பட்டிருக்கு, புள்ளிகளாக இருக்கு. அந்த விதியை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாமல் யூடியூப்பில் ஜோசியர் எப்படி சொல்லுவார்? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ராசி மட்டுமே நம்மளுக்கு விதியை தீர்மானிக்காது. இந்த ராசியிலேருந்து 12 கட்டத்துலேயும் தீர்மானிக்காது. நீங்கள் பிறந்த ராசி புள்ளி, அதிலிருந்து 12 புள்ளி, இதுவும் ஸ்டாண்டர்ட் ஆகாது. காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் பிறப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2 பாவம் ஒரே ராசிக்குள்ளே வந்துடும். அவங்க பிறந்த லாங்கிடியூடு லாட்டிடியூடு கணிதம் போடும்போது 2ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் மகரத்துலேயே விழுகும்.
இதெல்லாம் வந்து இவ்வளவு கால்குலேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் 19 80 கோடி பேருக்கும் எனக்கு இதுதான் பலன்னு சொன்னாரு நடக்கலைன்னு புலம்புறதுல அர்த்தம் இல்லை. ஸோ இது கணக்கு வந்து இப்படித்தான் வேலை செய்யுது விதி அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இந்த சப்ஜெக்டையே பேசுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இவங்களுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை அமையும், அவங்களோட கேரக்டர்ல எப்படிங்க இருக்கும்? உபயராசி அப்படின்ற போது இப்போ இது ஒரு குரு வீடு 7ஆம் இடங்கிறது புதனுடைய வீடு. மிதுனமா இருக்கு. ஆமாம். அப்போ இந்த குருவுக்கும் புதனுக்கும் எப்பவுமே ஒரு பகைத்தன்மை இருக்கு. காலச்சக்கரத்துக்கு இது 3-9 வேலை செய்யுது. இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, நீ உன் ப்ரௌடை காமிச்சேன்னா நானும் என் ப்ரௌடை காமிக்கிறேன். ஆனால் டீசெண்டாக ப்ரௌடை காமிச்சிட்டு சமுதாயத்துக்கு நாம் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி காமிச்சுக்குவோம். நீ உன் சௌரியத்தை பாரு, நான் என் சௌரியத்தை பாருன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இந்த குருவும் புதனும். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, டீசெண்டாக வாழாமல் இருக்கிறவங்க, பிரிந்தும் பிரியாமல் இருப்பவர்கள், அப்படி சேர்ந்தும் அந்யோன்யமாக இல்லாதவர்கள், இப்படி தான் இவங்களை சொல்லணுமோ ஒழிய வாழ்க்கை துணையில் பார்த்துக்கணும். ஏன் சில பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு 7ஆம் வீடு உண்டான மிதுன ராசியில் இருக்கிற ராகுவும் குருவும் திருவாதிரை புனர்வசம் இந்த இது வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வைங்க. 3ஆம் இடமான கும்பத்திலேயோ 7ஆம் இடமான மிதுனத்திலேயோ 11ஆம் இடமான துலாத்திலேயோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை ஸ்ட்ராங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாமல் 2 6 10 8 12 4 8 12 இப்படியெல்லாம் அந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது வாழ்க்கை துணை சரியாக அமைவதில்லை. அதனால் இதில் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா 50% திருமண வாழ்க்கையில் இன்பம் காண்பவர்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பதவி, பெயர், புகழ், தொழில் இதெல்லாம் எப்படிங்க அமையும்? அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் இவங்களுக்கு 6ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் இவங்களுக்கு 10ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் இவங்களுக்கு 2ஆம் இடம். அப்போ அந்த 2 6 10 கனெக்டிவிட்டி பூமி ராசியாக வருகிறது. அந்த ஒரு தன்மையில் வந்து இப்போ அதனுடைய அதிபதிகள் பாருங்கள், சனி, சுக்கிரன், புதன். இன்றைய காலகட்டத்துக்கு இன்றைய மாடர்ன், அதாவது இதை எப்படி சொல்லலாம், பொருளாதார ரெவல்யூஷனும் நடக்குது, விஞ்ஞான ரெவல்யூஷன் நடக்குது. அப்படிப்பட்ட காலத்துக்கு வந்து இந்த 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், சனி, புதன், சுக்கிரன். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ளே இருக்கிற நட்சத்திர கிரகங்கள் யாருன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்போ இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை கொடுக்குது. அப்படிப்பட்ட பவர் இருக்கிறனால இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்ன அப்படின்னா, நம்பர் 1ல் போக முடியாது. காரணம், இவங்க ராசி அப்பேற்பட்ட ராசி, உபயராசி. இப்போ அந்த தனுசில் பிறந்து கோடீஸ்வரர்களாக நல்லா வாழ்கிறவங்க யார் அப்படின்னா, இந்த 2 6 10 நல்லா இருக்கவங்க. அப்போ இந்த 2 6 10 இருக்கிற சூரியன், சந்திரன், செவ்வாய் வலுத்து விட்டால் இவங்களுக்கு கோடீஸ்வரராக வாழ வைக்கும், பொருளாதார பிரச்சனை வராது. அதே நேரத்தில் இப்போ நான் சொன்னோம் இல்லையா, இவங்க வந்து பெரிய பதவிக்கு வர முடியாது, பெரிய புகழ் அடைய முடியாதுங்கிறதுக்கு காரணம் இவங்களுக்கு 10ஆம் இடமும் உபயராசி. அதே 2ஆம் இடம் எடுத்துக்கோங்க, சரராசி. அப்படின்னா என்ன ஆகும், இவங்க கையில் இருக்கிற பணம் லாஸ் பண்ண தெரியாது, வளர்ச்சி பண்ணிகிட்டே இருந்துருவாங்க. அதில் ஒரு யோகசாலி. வலி, வேதனை, அசிங்கம், அவமானம் தரக்கூடிய கிரகம் இதுங்க. நெருப்பு தான் தனுசு ராசி, அதுக்கு பகை நீர் ராசி. அதனால் 4 8 12 என்று சொல்லக்கூடிய மீனம், கடகம், விருச்சிகம் இவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி சந்திரன் அதிபதி, குரு லக்னாதிபதியே, ராசியாதிபதியே 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அதே மாதிரி 12ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கிறார். இப்போ இந்த குரு, செவ்வாய், சந்திரன் அப்படின்றது மேலோட்டமாக பார்த்தாலும் உள்ளுக்குள்ள நட்சத்திரம் வந்து சனியும் புதனுமாக வருது. இப்போ இந்த சனிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜீவன காரகன். அப்போ நம்ம வந்து வாழ்க்கை தரத்தில் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து படிப்படியாக வளர்ச்சி பூஸ்டப்பு கிடைக்காம இவங்க வழிகாட்டுற ஆளுங்கள்லாம் சீக்கிரம் ப்ரமோஷன் ஆகி போயிடுவாங்க. இவங்களுக்கு அப்படியே இருந்த இடத்துலையே இருப்பாங்க. இதையெல்லாம் கொடுக்குற பிரச்சனை சனி. அதனால் ஏற்படக்கூடிய வலி, வேதனை, காசு பணம் சேர மாட்டேங்குது, காசு நஷ்டமாயிடுச்சு, ஒருத்தரை நம்பி இழந்து போகிறது, இதெல்லாம் சனி பண்ணுறாரு. அதே நேரத்தில் புதன் என்ன பண்ணுறாரு, நான் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் அப் பண்ண வச்சு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது சொல்ல வச்சு என்ன பண்ணுறாருன்னா, அது வந்து மார்க்கெட்டில்
ட்ரெண்டிங் நேச்சரை புரிஞ்சிக்காம அங்கே போய் பறி கொடுக்குற நிலைமையை ஏற்படுத்திடுறார். இது வந்து தொழில் ஆஸ்பெக்டில். அதே நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே சனிங்கிறது ஹெல்த்துக்கு வந்துட்டாலே நரம்பு மண்டல பாதிப்பு. அதை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். மெயினாக இந்த மோஷன் போகிற ட்ரபிளு, கிட்னி ட்ரபிளு, சிறுநீரகம் பாதிப்பு, மெயினாக சர்ஜரி. சனின்னு வந்துட்டாலே ஏதோ ஒரு சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை உண்டாக்கிடுது. புதனும் அப்படி தான். புதன் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் அதிகமாகறாங்க இல்லையா, நிலை குலைந்து போகிறது, இது மாதிரி விஷயங்கள் புதன் பண்ணுறது. அதனால் இந்த சனி புதன் கெட்டுப்போச்சு அப்படின்னா வலிவேதனை அதிகம் அப்படின்னு புரிஞ்சு. பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த மந்திரத்தை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா இந்த இது வந்து உள்ளுக்குள்ளே நட்சத்திரம் சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்றது நாம் ஒரு இன்னொரு ராசிக்கு கூட சொன்னோம். ஏன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூணுக்குமே கான்செப்ட் யாருன்னா சிவன், பார்வதி, முருகன். சிம்மத்துக்கு சொல்லியிருந்தோம். மேஷம் இது மூணுக்குமே அப்படியே தான் காம்பினேஷன். அப்போ என்ன நம்ம எடுத்துக்கணும்னா நமச்சிவாயம் ஜபிக்கணும். சில பேருக்கு சென்ட்ரலில் பிறக்கிறவங்களுக்கு, பூராடத்தில் பிறக்கிறவங்களுக்கு நீ வந்து அம்பாளை எடுத்துக்கணும். அம்பாள்னா பார்வதி, அது மாதிரி எடுத்துக்கணும். மந்திரங்கள் பார்த்திங்கன்னா சிவனுக்கு நமச்சிவாயமும், அம்பாளுக்கு வந்து ஓம் ஐம் க்ளீம் சௌ இந்த ஜபத்தை பண்ணலாம். மெயினாக மூகாம்பிகை பிடிச்சிக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்களையும் வச்சுக்கலாம். மகர ராசிக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் அங்கே இருக்குது, முருகன். இந்த முருகனுக்கு வந்து மெயினாக கொடுமுடியை வச்சுக்கலாம். கொடுமுடி வந்து அவிட்ட நட்சத்திரத்தினுடைய ஸ்தல விருட்சமான வன்னிமரம் இருக்கிற சேத்திரம். அங்கே போய் அங்கே இருக்கிற முருகரை வழிபடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மரத்தையும் பார்க்கலாம், இந்த இடங்கள் வந்து அந்த ராசிக்கு உண்டான இடங்களாகவும் பார்க்கலாம், அதே மாதிரி தெய்வங்களுக்கு உண்டான புராதன சேத்திரங்களாகவும் பார்க்கலாம். இப்போ நம்ம முருகன் எடுத்த உடனே நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போயிடக்கூடாது. திருச்செந்தூர் வந்து அது குருவுக்கான முருகன். இதே செவ்வாய்க்கான முருகன் வந்து பழனி வைத்தீஸ்வரன் கோயில். ஸோ இப்படி தான் கனெக்ட். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கண்ணை சந்திக்கலாம். நன்றி.